அனைவருக்கும் வணக்கம். தமிழிலிருந்து 70 கொஸ்டின் நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். பிடர்த்தலை பீடத்தில் ஏற்றியவள் யாருன்னா கொற்றவை. கன்னியர் எழுவருள் இளையவள் யாருன்னா பிடாரி. இறைவனை நடனமாட செய்தவள் யார் அப்படின்னா பத்திரகாளி. அச்சம் தரும் காட்டை கொண்டவள் யாருன்னா காளி. ஆன்சர் பி. பெயர் சொல்லினது பொருளை செய்யப்படு பொருளாக வேறுபடுத்துவது இரண்டாம் வேற்றுமை. பெட்டிக்குள் பணம் இருக்கிறது. இதில் பயின்று வந்துள்ள வேற்றுமை ஏழாம் வேற்றுமை. தமிழில் உள்ள ஓரெழுத்து ஒரு மொழிகள் மொத்தம் எத்தனைனா 42. ஒரு பொருளின் தன்மையை உள்ளவாறு கூறுவது இயல்பு நவிற்சி அணி. ஏமாப்பு என்பதன் பொருள் தருக. பாதுகாப்பு. குறில் ஒரு மாத்திரை, நெடில் 2 மாத்திரை, மெய் அரை மாத்திரை, குற்றியலுகரம் அரை மாத்திரை. ஆன்சர் பி. குற்றியலுகரம் எத்தனை வகைப்படும்னா 6 வகைப்படும். 2 எழுத்துக்களை பெற்று வரும் குற்றியலுகரம் நெடில் தொடர் குற்றியலுகரம். அடுத்து பொறுத்துக. அசல் மூலம் ஜமக்காலம் விரிப்பு வேடிக்கை காட்சி வெள்ளம் நீர்ப்பெருக்கு. ஆன்சர் டி. மகவருள் படலம் உள்ள நூல் எதுனா தேம்பாவாணி. கூத்துடன் தொடர்பானவைகளில் தவறானது எதுனா நிழல் கூத்து. மனோன்மணியம் என்னும் கவிதை நாடக காப்பியம் வெளியிட்ட ஆண்டு எதுனா 1891. புலமை கடலான தமிழ் மூதாட்டியின் ஔவையார் நாடகம் மதுரையில் அரங்கேற்றிய வருடம் எதுனா 1942. எனக்கு வறுமை உண்டு, மனைவி மக்களும் உண்டு, அவற்றோடு மானமும் உண்டு என கூறியவர் யாருன்னா பாவனார். பாவனார் கோட்டம் அமைந்துள்ள ஊர் எதுனா ராசபாளையம். மனம் நுகர்ந்ததற்கு பணம் என்னும் சிறுகதை நூலை எழுதியவர் யாருன்னா எஸ். லட்சுமி. மைக்கேல் ஏஞ்சலோ என்பவர் மிக சிறந்த சிற்பி. இரவின் அறுவடை என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னா புவியரசு. ஓருரு கொருநாட்டு சூரிய தான ஓட்டை சான் நினைப்புடையர் அல்லர் என்று பாரதிதாசன் யாரை குறிப்பிடுகிறார் அப்படின்னா பாரதி. உன்னையே நீ அறிவாய் என கூறியவர் யாருன்னா சாக்ரட்டிஸ். புகழ்பெற்ற எழுத்தாளரும் சிறந்த நாடக ஆசிரியருமான ஜார்ஜ் பெர்னன்ஷா எந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னா அயர்லாந்து. உமர் கய்யாம் எந்த நூற்றாண்டில் வாழ்ந்த பாரசீக கவிஞர் அப்படின்னா 11ஆம் நூற்றாண்டு. ரூபாயத் அப்படிங்கிறது 4 அடி செய்யுள். யாருடைய உதவியால் மணிமேகலை அமுத சுரபியை அடைந்தாள் அப்படின்னா தீவத்திலகை. தண்டமில் ஆசான் சாத்தான் நன்னூர் புலவன் என்று சாத்தனாரை பாராட்டியவர் யாரு அப்படின்னா இளங்கோவடிகள். உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தேரே என கூறிய நூல் எதுனா புறநானூறு மணிமேகலை. ஆன்சர் டி. தவறானதை தேர்க. உவப்பு அப்படிங்கிறது ஆற்றல். இது தவறு. மீதி 3ம் பொருந்தி வரும். முன் கோபமும் அதன் விளைவும் அரசியலில் ஒருபோதும் வெற்றியை தராது என கூறியவர் ராணி மங்கம்மாள். பொருத்தமற்றதை தேர்க அப்படின்னா கொண்டல். இது மட்டும்தான் இதில் பொருந்தாது. அவி உணவு இலக்கண குறிப்பு தருக. இரு பெயரொட்டு பண்பு தொகை. தொழில் பெயர் விகுதிகளே இல்லாமல் பகுதி மட்டும் வந்து தொழிலை உணர்த்துவதற்கு டேஸ் என பெயர். முதல்நிலை தொழில் பெயர். கீழ்கண்ட கூற்றுகளில் தொழில் பெயருடன் பொருந்தாதது எதுனா மூவிடங்களில் வரும். ஆகுபெயர் எத்தனை வகைப்படும் அப்படின்னா 16 வகைப்படும். வலு மற்றும் வளா நிலைகளின் வகைகள் என்னன்னா 6, 7. இலக்கண முறைப்படி குற்றமுடையது எனினும் இலக்கண ஆசிரியர்களால் குற்றமன்று என ஏற்றுக்கொள்ளப்படுவது வலுவமைதி. தந்துய்மின் பிரித்தெழுதுக. தந்து ப்ளஸ் உயிம் ப்ளஸ் மின். ஒரு இடத்தில் உள்ள ஒரு பொருளின் பெயர் தானி. அது சார்ந்திருக்கும் இடத்திற்கு பெயராகி வருவது தானியாகு பெயர். பின்வரும் கூற்றுகளை ஆராய. ஒரு பொருளை அல்லது ஒரு நிகழ்வை மற்றொரு பொருளோடு நிகழ்வோடு ஒப்புமைப்படுத்துவது. உவமை முன்னும் பொருள் பின்னும் வருவது. தாம் கருதிய பொருளையும் ஒப்புமை பொருளையும் வெவ்வேறு என கூறுவது. இரண்டுமே ஒன்றென கூறுவது. ஆன்சர் ஏ.
1, 2ம் சரி. பிறந்தார் பகுபத உருபிலக்கணத்தின்படி பிரித்தெழுதுக. ஆன்சர் சி. பிற இத்து இந்து ப்ளஸ் இத்து ப்ளஸ் ஆர். பெரும்பேறு பெற்றோரின் இயல்புகளாக அரவண அடிகள் கூறுவன எத்தனை அப்படின்னா 12. நடுவண் அரசு எந்த வருடம் தமிழை செம்மொழியாக அறிவித்ததுன்னா 2004. இது குரூப் 4ல் 2024 கொஸ்டின் பேப்பரில் கேட்டிருந்தாங்க. பரிதிமாற் கலைஞர் தமது எந்த அகவியில் இயற்கை எழுதினார்னா 33 வயதில். ஏஸ்தெடிக் இயற்கை வனப்பு, இன்ஸ்டிடென்ட் இயற்கை அறிவு, ஆர்டர் ஆஃப் நேச்சர் இயற்கை ஒழுங்கு, கிளாசிக்கல் லாங்குவேஜ் உயர்தனி செம்மொழி. ஆன்சர் சி. வான் கலந்த மாணிக்க வாசகை நின் வாசகத்தை நான் கலந்து பாடுங்கள் என்று பாடியவர் யார்னா வள்ளலார். கோவலன் கண்ணகியுடன் மதுரைக்கு வழித்துணையாக சென்றவர் யார்னா அரவண அடிகள் சமண பெண் துறவி. ஆன்சர் டி. பதிற்று பத்தில் கபிலர் பாடியது 7ஆம் பத்து. பொருள் தருக. வதுவை அப்படிங்கிறது திருமணம். சீவக சிந்தாமணியை இயற்றிய திருத்தக்க தேவர் எந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னா சோழ நாடு. மலர்வாய் திறந்ததொரு வார்த்தை சொல்லாலே என பாடியவர் புரட்சிக்கவி. அகராதி என்னும் சொல் முதலாக இடம்பெற்ற நூல் திருமந்திரம். வேற்றுமை தொகை குறித்தான கூற்றுகளை ஆராய்க. உறுப்பு இல்லாத வேற்றுமை அப்படிங்கிறது 1, 8. இல் என்ற வேற்றுமை உருபு 5, 7 2 வேற்றுமைகளிலும் இடம்பெறும். ஆன்சர் சி. 1, 2 மட்டும் சரி. சேர சோழ பாண்டியர் தமிழை வளர்த்தனர். இக்கூற்று அமைப்பு வகை வாக்கியத்தில் எவ்வகைனா தனி வாக்கியம். சாப விமோசனம் புதுமை பித்தன். இனிப்பும் கரிப்பும் ஜெயகாந்தன். அன்பளிப்பு அழகிரிசாமி. பிடி சாம்பல் அண்ணா. ஆன்சர் ஏ. சொற்களை ஒழுங்குபடுத்துக. ஆன்சர் சி. நாடா கொன்றோ காடா கொன்றோ. ஜாதி இரண்டொழிய வேறில்லை. இவ்வரி இடம்பெற்றுள்ள நூல் எதுனா நால்வழி. மரபுப்பிழை நீக்கிய தொடரை தேர்க. யானை கூட்டம் இலுப்பை மரத்தோப்பில் பிளிறியது. தேர்வுக்கு நன்றாக படிக்குமாறு ஆசிரியர் மாணவர்களிடம் கூறினார். எவ்வகை வாக்கியம் அப்படின்னா அயர்கூற்று வாக்கியம். சைவ சித்தாந்த சாத்திரங்களின் எண்ணிக்கை என்னன்னா 14. பொருந்தாத ஒன்றை தேர்கனா இதில் இறைவன். இதில் பொருந்தா ஒன்றை தேர்கனா கொரகா. மடப்பிடி என்பதன் பொருள் பாஞ்சாலி. சமுதாய சீர்திருத்தம் தொடர்பான நாடகங்கள் சிறப்பிடம் பெற்ற நூற்றாண்டு எதுனா 19ஆம் நூற்றாண்டு. அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. அணி எழுத்து சொல் பொருள் யாப்பு. ஆன்சர் ஏ. காஞ்சி பட்டாடைகள். உறையூர் கண்டாங்கி சேலை. மதுரை சுங்குடி புடவை. சென்னிமலை போர்வியல். ஆன்சர் சி. மதுரை பற்றி சிறுமனாற்று பாடல் கூறுவது என்னன்னா தமிழ் நிலை பெற்ற தங்கரு மரபின் மகிழ் நனை மருங்கின் மதுரை. நாலடியார் பழமொழி ஆகிய நூல்களில் உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை 40, 34. சினையாகு பெயரை தேர்க. வெற்றிலை நட்டான். தொடை யாதும் இல்லாமல் செய்யுளின் ஓசை குறையாமல் பாடினால் அது செந்தொடை. கண்ணகி புரட்சி காப்பியம் நூலின் ஆசிரியர் யாருன்னா பாவேந்தர் பாரதிதாசன் புரட்சிக்கவி. ஆன்சர் டி. நம்ம வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கிற அனைவரும் நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.